நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து டெம்பிளில் போடக்கூடிய அந்த டிசைன்ஸ் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரெண்டு கலர் வச்சு வாஷ் பண்ணி அதுலேருந்து ஃப்ளவர் எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதில் வந்து நான் மெஜந்தா கலர் எடுத்திருக்கேன். இது பேர் மெஜந்தா. இந்த மெஜந்தா கலரும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். ரெண்டு கலர் வரணும். ஒன்று வந்து மேலே உள்ள கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், கீழே உள்ள கலர் வந்து லைட்டாக இருக்கணும். நீங்கள் போடுற அந்த ஃப்ளவர் பொறுத்து டார்க் மேலே, கீழே வந்து லைட். இதில் மெஜந்தாவில் வந்து இப்போ மேலே போடுற கலருமே அப்படியே டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் தெரியாமல் போகலாம். சில கலர் வந்து டார்க்காக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒயிட் எடுத்துட்டு மேலே உள்ள கலருமே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கணும். ஒயிட்டு கூட வந்து டார்க் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒயிட் எடுத்து அந்த கலர் மிக்ஸ் பண்ணிட்டு மேலே அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட டார்க் சேர்த்துக்கணும். இப்போ நான் இது வந்து வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். வாட்டர் பேஸ்டு எமர்ஷன். ஆயில் பெயிண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், வாட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். வாட்டர்னா கொஞ்சம் உடனே காஞ்சிடும், ஆயில்னா கொஞ்சம் லேட் ஆகும். கலர் வாஷ் பண்ணுறது எப்படின்னா, மேலே வந்து நான் மெஜந்தா எடுத்திருக்கேன், கீழே வந்து ஒயிட் அப்ளை பண்ணுறேன். இந்த ரெண்டு கலரையுமே வாஷ் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து கலர் வாஷ் பண்ணால் தான் நீங்கள் இந்த டிசைன் வந்து போட முடியும். கலர் வாஷ் பண்ணுறது எப்படின்னா, நான் வந்து இப்படி சென்டர் பண்ணி ரெண்டு ப்ரஷ்ஷையும், ஒரு ப்ரஷ்ஷை ரெண்டு கலருக்கு சென்டரில் வச்சு இப்படி வாஷ் பண்ணுவேன். இது ஒரு மெத்தடு. ஆனால் புதுசாக வாஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வாஷ் பண்ண தெரியல அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் சென்டராக வச்சு இப்படி ஜிக்ஸாக் மாதிரி இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சென்டராக அப்படி வச்சு பண்ணிவிட்டு நேராக இப்படி இழுத்தீங்கன்னா கலர் வாஷ் ஆகும். திருப்பி பாருங்க. வாஷ் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி சென்டராக ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இப்படி பண்ணிட்டு திருப்பி இப்படி நேரம் இப்படி இழுத்தீங்கன்னா கலர் வந்து வாஷ் ஆகும். இது முன்ன பின்ன மேலே கலரு கீழே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை நேராக வச்சு இப்படி ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ரஷ் பண்ணி தேய்ச்சிங்கனாலே கலர் மிக்ஸ் ஆயிடும். திருப்பி இந்த பக்கத்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன், திருப்பி பாருங்க. இது வந்து டார்க் கலரு. இது வந்து கொஞ்சம் ஒயிட் எடுத்து அது கூட லைட் அப்ளை பண்ணி கொஞ்சம் டார்க் கலரை வந்து கொஞ்சம் ஒயிட்டு கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம போடுற டிசைன் வந்து தெரியாமல் போகும். அதனால் இந்த மேலே போடுற கலரையுமே கொஞ்சம் லைட்டாக நம்ம ஒயிட் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இது நீங்கள் மெஜந்தா தான் போடணும் இல்லை, எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டாவது நீங்கள் சேர்க்கக்கூடிய இந்த ஒயிட் வந்து அந்த கலர் கூட ஜாயிண்ட் ஆகாமல் ஓரத்துலேயே அப்படி சேர்த்துக்கோங்க. ரெண்டு முறையில் வாஷ் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி வாஷ் பண்ணலாம், அப்படி இல்லை புதுசாக எனக்கு வாஷ் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க இப்படி சென்டரா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இழுத்தீங்கனாலே வந்து இப்போ இந்த வாஷ் பண்ணியிருக்கிறத வந்து கொஞ்சம் காய விட்டுருங்க. நல்லா காஞ்ச பிறகு டிசைன் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது இப்போ காயட்டும், கொஞ்சம் நேரம் காயட்டும்.
இப்போ வந்து பெயிண்ட் காஞ்சிருச்சு, பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சு. இதுல வந்து டிசைன் வெட்டும்போது இப்போ இதுல வந்து நம்ம வந்து லைட் கலரு மிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ஒயிட், இந்த டார்க்கு கூட ஒயிட் கலர் வச்சு மிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதுல டிசைன் வெட்டும்போது இதுலயே டார்க் கலர் இருக்குல்ல, இந்த கலர் வச்சு தான் இதுல டிசைன் கட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இந்த டிசைன் கட் பண்றதுக்கு இதே மாதிரி ஃபிளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 1/2 இன்ச்சு இருக்கும், 1/2 இன்ச்சு ஃபிளாட் ப்ரஷ். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிளாக்ல கட் பண்ண போறேன். பிளாக் கலர்ல வந்து டிசைன் கட் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து நான் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்க, இப்போ இந்த டெம்பிள் டிசைன்ல வந்து நிறைய மாடல் இருக்கு. அதில் சும்மா நான் ஒரு 2-3 மாடல் மட்டும் இதில் போடுறேன். பேசிக் மெத்தடு வந்து இதுதான். இதில் வந்து நீங்க வந்து இந்த இடத்துல கீழே அந்த ஒயிட் கலர் வருதுல்ல, அதுல வந்து அந்த கடைசியில முடிகிற இடத்துல நீங்க எந்த கலர்ல டிசைன் போடுறீங்களோ, எந்த கலர்ல கட் பண்றீங்களோ அந்த கலரை வச்சு கடைசியில வந்து இந்த மாதிரி பண்ணிக்க. இது எதுக்காகனா அப்பதான் நீங்க வந்து பூ கட் பண்ணும்போது ஒரே அளவா வரும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நாங்க வந்து இப்போ அதிகமா வரைஞ்சு பழகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே டைரக்டா வரைஞ்சிடலாம். புதுசா உள்ளவங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு கோடு போட்டீங்களா, இந்த இடத்துல கோடு போட்டுட்டு எந்த எந்த அளவுல நீங்க வந்து பூ வெட்ட போறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிருங்க, சென்ட்ரா எந்த அளவுல, இந்த அளவுக்கு நம்ம பூ வெட்டுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு கோடு, கோடு நேரம் வரணும் அப்படின்லாம் இல்லை, நேர ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இது ஒரு டிசைன். இப்ப நான் போடுறது ஒரு டிசைன், சிம்பிளான டிசைன். இந்த சென்டர், இந்த 2 இடத்துக்கும் கீழே கொஞ்சம் அடியில இந்த மூலையில இப்படியே வளைச்சு, அதே மாதிரி இந்த பக்கம் இத க்ளோஸ் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் க்ளோஸ் பண்ணிருங்க. இதுல வந்து உள்ளேயே வந்து நிறைய டிசைன் போடலாம். அப்ப இந்த மெத்தட்லயே நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி போடுவாங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு 3 லைன் போடுவாங்க. இது ஒரு மெத்தட். அப்ப டெம்பிள் டிசைன் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க கலர் மட்டும் கரெக்டா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்க லைனா போட்டுக்கிட்டே வரலாம். வேற வேற மெத்தட் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வேற மாடல். இந்த சென்டர்ல வந்து இது மாதிரி கட் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த பக்கம், அந்த பக்கம் என்ன மாடல் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இதை க்ளோஸ் பண்ணாமையும் வேற மெத்தட்லையும் பண்ணலாம். பட் நீங்க வந்து பேசிக் தெரிஞ்சுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்க. அதே மாதிரி சென்டர்ல உள்ளக்க அதே மாதிரி நீங்க பண்ணீங்க. அந்த 3 லைன் போட்டுக்கலாம். மேக்சிமம் அந்த 3 லைன் போட்டிருப்பாங்க. இது வந்து கமலம்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடு. நிறைய மாடல் இருக்கு. இது ஃப்ளவர் கட் பண்றது இதுதான் பேசிக்கு. இந்த மாதிரி கலர் வாஷ் பண்ணி
இப்படி ஒரு மாடல் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஆர்டிஸ்ட்னா கை ஆடக்கூடாது, அப்படின்னா தான் படம் வரைய முடியும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கையை ஆடுறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே இயற்கையா உள்ள இதுதான். மைண்டை மட்டும் நீங்க கரெக்டா, மனசை மட்டும் கரெக்டா வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க எந்த படம் வரைஞ்சாலும் கரெக்டா வரைஞ்சிடலாம். ஆர்டிஸ்டுக்கு கையை ஆடாது அப்படின்லாம் கிடையாது. கையை வந்து எல்லாருக்குமே கையை ஆடதான் செய்யும். இது ஒரு மெத்தடு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் மெத்தடில் வந்து இது வேற மாதிரி. இதோட இப்படி ஒரு லைன் போட்டுவாங்க. உங்களுக்கு கரெக்டா லைன் வரல அப்படின்னா நூல் பிடிச்சி சும்மா ஒரு அரை வட்டம் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன வட்டம். இது ஒரு மெத்தடு. நிறைய மாடல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டு இன்னொரு வட்டம் கூட போட்டுக்கோங்க. ஒரு 5 பகுதியா பிரிச்சுக்கோங்க. 5 அல்லது 6 பகுதியா பிரிச்சுக்கோங்க. இது நான் சும்மா பேசிக்கா வந்து பிகினர்ஸுக்கு தான் நான் இது வந்து சொல்றேன். பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி போட்டுட்டு அங்க கட் பண்ணது மாதிரியே இதையும் அப்படியே கட் பண்ணிடுங்க. பெட்டல்ஸ் வந்து எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். இது மாதிரி கட் பண்ணலாம். அங்க எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பூ கட் பண்ணும்போது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிளாட் ப்ரஷ் தான் உங்களுக்கு சரியா வரும் இந்த மாதிரி கட் பண்றதுக்கு. எப்படி கட் பண்றேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இது மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி சென்டர்ல ஒரு லைன். இது பண்ணிட்டு இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலயே நம்ம ஏதாவது ஒரு மாடல் அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிட்டு கேப் இருக்கும்போது அதுக்கு பிறகு இந்த இந்த அரை வட்டம் திருப்பி இங்க இருந்து இந்த பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி வரும். புரியலைன்னா கொஞ்சம் வீடியோ திரும்பி பாருங்க.
உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், நான் அது மாதிரி யோசிச்சு போடுறேன். எனக்கு எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. நான் சும்மா மைண்டில் தோன்றதை எடுத்து போடுறேன். இதுலேயே நீங்கள் டபுள் லைனும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு மனசுக்கு தோன்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்த சும்மா க்ளோஸ் பண்ணாமல் ஒரு ஏதாவது ஒரு டிசைன். உண்மையிலே டெம்பிள் டிசைனு அதெல்லாம் போடணும், வரைஞ்சி பழகணும் அப்படின்னா இந்த பேசிக் கற்றுக்கிட்டு நிறைய கோயில்களெல்லாம் நீங்கள் கோபுரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் அதுக்கு தக்கன வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.